வணக்கம், வெல்கம் டு தமிழம்மா சேனல். இன்றைக்கி நம்ம கம்பு கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கப்பு கம்பு எடுத்துருக்கேங்க. கம்பு நல்லா அலசிட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு கப்பு கம்பு எடுத்துக்கோங்க. கடாயில் போட்டு நல்லா லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. சிம்மில் போட்டு வறுத்துடுங்க. ரொம்ப வறுக்க தேவையில்ல, இந்த அளவுக்கு வறுத்தா போதும். அடுத்தது நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்ச பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு கடாயில் அரை கப்பு வெல்லம் போட்டுக்கோங்க. ஒரு கப்பு கம்புக்கு அரை கப்பு வெல்லம் போட்டுக்கோங்க. அதே கப்பில் ஒரு கப்பு தண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு பாகுபதம் தேவையில்லைங்க, வெல்லம் கரைஞ்சா போதும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காயும் ஒரு ஏலக்காயும் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வெல்லம் கரைஞ்சிருச்சு, இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அதே ஒரு கடாயில் ஊற்றிக்கோங்க. இப்போது கொதித்த பிறகு பொடி பண்ணி வச்ச தேங்காய் துருவலை இதில் போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கோங்க. சால்ட்டு சுகர் டேஸ்ட்டு நல்லா தூக்கி கொடுக்குங்க. அதனால் சால்ட்டு போட்டுக்கோங்க. எந்த ஸ்வீட் செஞ்சாலும் ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டிங்கன்னா சுகர் டேஸ்ட்டை நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ கம்பு மாவு கொட்டிக்கோங்க. கொட்டி நல்லா கிளறிட்டே இருங்க. சிம்மில் வச்சு கிளறுங்க. இந்த மாதிரி கடாயில் ஒட்டாத வருங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு கையில் தண்ணியோ அல்லது எண்ணெயோ தடவிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி பிடிச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு கொதிக்க வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்தில் இப்போ ஒவ்வொரு கொழுக்கட்டையாக வச்சு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 15 நிமிஷம் வெந்தால் போதும். இது நல்லா வெந்துடும். அவ்வளோதாங்க, கொழுக்கட்டை வெந்துருச்சு. இப்போ தனியாக பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இந்த கம்பில் கால்சியம், இரும்பு சத்து அதிகமாக இருக்குதுங்க. ரத்த சோகை இருக்கிறவங்களாம் இது டெய்லியும் சாப்பிட்லாம். சாஃப்டாக டேஸ்டியான ஹெல்த்தியான கம்பு கொழுக்கட்டை ரெடிங்க. இந்த கொழுக்கட்டையை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.